ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது 6th தமிழ். ஸோ மிட் டேர்ம் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ நான் அதில் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை மட்டும் படிச்சுக்கோங்க நல்லா. அது மட்டும் தான் பப்ளிக் எக்ஸாமில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்கள் மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும். ஸோ நீங்கள் 1 மார்க் பொறுத்தளவுக்கு எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே படித்தா தான் உங்களுக்கு வர இதை அட்டன் பண்ண முடியும். பொறுத்துக விடிவெள்ளி, போர்வை, மணல், விளக்கி, பனிமூட்டம், பஞ்சு மெத்தை. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏதேனும் 6 விடை அளிக்கணும். ஸோ 7 இருக்குது, நீங்கள் 6 விடை அளித்தா போதும். 4 நிலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மயங்கொலி எழுத்துக்கள் முக்கியம். ஸோ நீங்கள் இந்த 6ல் நல்லா பார்த்துக்கோங்க. காமராஜின் கல்விப்பணி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்கள் பகுதியில் நடைபெறும் தொழில்களை பட்டியலிடுக, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் படித்து என்னவாக விரும்புகிறீர்கள், அதை அவ்வளோ கேட்குறதுக்கு சான்சஸ் இல்லை. அதே மாதிரி பின்வரும் செய்யுள் பகுதியை அடிமாறாமல் எழுதுக. ஸோ மனப்பாடம், நீங்கள் மனப்பாடம் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். ஐ திங்க் 4 மார்க்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வரது உங்களுக்கு 1 மார்க் மாதிரி. ஸோ ஆனால் அது திருத்தி எழுதுக. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். 1 மார்க் தான் அது. ஸோ கலைச்சொல்னால் உங்கள் புக்கு பின்னாடி இருக்கும். ஸோ பொருள் வேறுபாடு தருக. ஏரி, அந்த ஏரி. ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு பொருள் வேறுபாடு தரணும். ஸோ பொங்கல் திருநாள் பற்றி கட்டுரை எழுதுக. ஸோ பொங்கல் பற்றி நீங்கள் ஒரு கட்டுரை எழுதணும். ஸோ உழைப்பே மூலதனம். ஸோ நீங்கள் இதெல்லாம் கதை கட்டுரை மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எழுதிருங்க. பிறந்தநாள் பரிசு அனுப்பிய மாமாவுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுக. ஸோ அதுக்கப்புறம் வர 1 மார்க்கும் பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.